வணக்கம். இன்றைய தினம் பாடலுக்காகவும் நகைச்சுவைக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை நாம் ரசிக்க உள்ளோம். 1960களிலே எத்தனையோ திரைப்படங்கள் மிகவும் அழுத்தமான கதைகளோடு வந்தது. மக்கள் சோகமாக இருந்தாலும் கூட அந்த படத்தை அவர்கள் அதிகமாக ரசித்தார்கள். பொதுவாக டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் இந்த கதையெல்லாம் மிகவும் அழுத்தமாக இருக்கும். கலைக்கோயில், கல்யாண பரிசு இதெல்லாம் கடைசியில் முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முறையாவது நாம் ஒரு நல்ல நகைச்சுவை படம் எடுக்கணும்னு சொல்லி முத்துராமன், காஞ்சனா, ரவிச்சந்திரன், ராஜஸ்ரீ, பாலையா, நாகேஷ் இவர்களை வைத்து ஒரு நகைச்சுவை படம் எடுத்தார்கள். அந்த படத்தின் பெயர் காதலிக்க நேரமில்லை. எடுத்த உடனே மெரினா பீச்சில் தான் அந்த படம் துவங்கும். அந்த பாடல் எடுக்கும்போது அவருக்கு அவ்வளவு தடங்கள் ஏற்பட்டதாம். இன்றைக்கு அந்த பாடல் காட்சியை பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவு வின்சென்ட் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். படம் முழுக்கும் அந்த கலருக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம். இன்னொன்று, கதை ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் நகைச்சுவை பகுதிகளெல்லாம் இன்றளவும் பேசப்படுது. நாகேஷ் ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடியவராக கடைசி வரைக்கும் படமே எடுக்க மாட்டார். ஆனால் அவர் கொடுக்குற ஜோக்ஸ் எல்லாம் திரைப்பட சம்பந்தமாகவே இருக்கும். பாலையா அந்த படத்தில் பிரதானமாக நடித்திருப்பார். அதுபோல் நாடக நடிகர்கள் தான் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை எடுத்து திறம்பட செய்வார்கள். மற்ற படங்கள் எல்லாம் மக்களால் பேசப்பட்டது. ஆனால் இந்த திரைப்படம் மட்டும் சட்டசபை வரைக்கும் போய் இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமான்னு தடை செய்கிற அளவுக்கு விவாதம் செய்யப்பட்ட ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. யாராக இருந்தாலும், எந்த தலைமுறையாக இருந்தாலும் இந்த படத்தை பார்க்காதவர்கள் யாருமே இல்லை. தற்சமயம் கூட சமீபத்தில் காதலிக்க நேரமில்லை என்ற ஒரு படம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த பெயர் வந்தாலும் கூட அந்த படத்தின் பழைய நினைவுகள் தான் எல்லோருக்கும் இருக்கும். அதில் எல்லா பாடலுமே சிறப்பாக இருக்கும். கதை போகிறதே தெரியாது. நம்ம ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வரலாம். அந்த படத்தில் கலர் அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு அணைக்கட்டு பகுதியில் தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத படம் காதலிக்க நேரமில்லை. அதனால் அந்த படத்தையெல்லாம் மறக்க முடியாது என்பதை மனதிலே வைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.